இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் கலாத்தியர் நிருபத்தை குறித்தும் அந்த நிருபத்தில் பவுல் நமக்கு என்ன வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார், என்ன காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம், அதை தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த கலாத்தியர் நிருபம் பவுல் மூலமாக எழுதப்பட்டிருக்கிறது. அதனுடைய மைய கருத்து விசுவாசத்தின் மூலம் கிருபையினால் ரட்சிக்கப்படுவது. இந்த கலாத்திய நிருபமானது கலாத்தியா நாட்டிலுள்ள சபைகளுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் என்போர் கலாத்தியா நாட்டின் வடபகுதியிலுள்ள கால் இன மக்கள் என்று சிலர் கருதுகின்றனர். அதைவிட கலாத்தியா நாட்டின் தென் பகுதியிலுள்ள நகரங்களுக்கு பிசீதியா, அந்தியோகியா, இக்கோனியா, லீஸ்திரா, தெர்பை இவர்களுக்கு இந்த நிருபம் எழுதப்பட்டது என்பதே மிக முக்கியமான கருத்தாக இருக்கிறது. பவுலும் பர்னபாவும் தங்கள் முதல் நற்செய்தி மிஷனரி பயணத்தில் அப்போஸ்தலர் சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது போல 13ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரத்தில் அவர்கள் சபைகளை நிறுவினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். சீரிய நாட்டு அந்தியோகியாவில் தம்மை அனுப்பிய அந்த சபைக்கு பவுல் திரும்பி வருவதற்கு கொஞ்சம் பின்னரும் எருசலேமின் ஆலோசனை கூட்டத்துக்கு கொஞ்சம் முன்னரும் இதை எழுதியிருக்கலாம் என்ற கருத்து மிகவும் அதிகமாக எல்லார் மத்தியிலும் காணப்படுகிறது. எருசலேமில் விவாதித்து தீர்மானிக்கப்பட்ட காரியமே கலாத்தியரிலுள்ள முக்கிய சாராம்சமாகும். அதன் முக்கிய அம்சம் 2 வகை கேள்விகளை உடையது. இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரும் இரட்சகருமாக ஏற்று விசுவாசிப்பதுதான் ரட்சிக்கப்பட ஒரே அடிப்படை தேவையா, அல்லது கிறிஸ்துவின் ரட்சிப்பை அடையும்படியாக சில பழைய ஏற்பாட்டு யூத பழக்கங்களுக்கும் நியாய பிரமாணங்களுக்கும் கீழ்ப்படிந்து நடப்பது அவசியமானதொன்றா? நியாய பிரமாணம் பற்றிய மாறுபட்ட கொள்கை எருசலேமில் முதலாவதாக விவாதிக்கப்படும் முன்பும் அங்கீகரிக்கப்பட்ட சபையின் நிலையை தீர்மானிக்கப்படுவதற்கு முன்பாகவே கலாத்தியர் நிருபத்தை எழுதியிருப்பதாக தோன்றுகிறது. அதாவது கலாத்தியர் தான் பவுல் எழுதிய முதல் நிருபம் என்று கருதப்படுகிறது. சில யூத மத போதகர்கள் விருத்த சேதனம் பண்ணுதல், மோசேயின் நியாய பிரமாணத்தை கைக்கொள்ளுதல் ஆகிய இவற்றை கலாத்தியாவில் உள்ள தம்மால் புதிதாக மனம் மாறியவர்களிடம் சுமத்தி ரட்சிக்கப்படவும் திருச்சபையில் சேர்த்து கொள்ளப்படவும் அவை தேவை என்று கூறி அவர்களை நிலை தவற பண்ணினார்கள் என்று பவுல் கேள்விப்பட்டான். இதை கேள்விப்பட்டதும் பவுல் பழைய உடன்படிக்கையின் கீழ் வரும் விருத்த சேதனம் போன்ற சட்டங்கள் புதிய உடன்படிக்கையின் கீழ் வரும் ரட்சிப்பிற்காக கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய கிருபை நடத்தும் கிரியைகளுடன் இணைந்தவை அல்ல என்பதை வலியுறுத்தி அதற்கு மறுப்பு தெரிவித்தார். நாம் பரிசுத்த ஆவியை தான் பெறுகிறோமே தவிர பழைய ஏற்பாட்டு நியாய பிரமாணங்களில் உள்ள பற்றுதலினாலே அல்ல என்பதை தெளிவாக வற்புறுத்தி எழுதியிருக்கிறார். இயேசுவின் மேல் வைக்கும் விசுவாசத்தின் மூலமாக விசுவாசிகள் பரிசுத்த ஆவியையும் ஆவிக்குரிய வரங்களை பெற்றார்களே தவிர பழைய ஏற்பாட்டு நியாய பிரமாணத்தினால் அல்ல. மேலும் பவுல் பொய்யானதை போதிக்கிறார் என்று தனக்குத்தானே தனது சொந்த கற்பனையின் மூலம்தான் அப்போஸ்தலனாக அழைக்கப்பட்டிருப்பதாக கூறிக்கொள்கிறார் என்றும் அநேகர் பவுல் மேல் குற்றம் சாட்டினார்கள். இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதில் கொடுக்கும் வகையில் பவுல் கலாத்தியருக்கு இந்த நிருபத்தை எழுதியிருக்கிறார். விருத்த சேதனம் பெறாதவர்களை விருத்த சேதனம் செய்து கொள்ளும்படி கட்டாயப்படுத்தினார்கள். விருத்த சேதனம் செய்யப்படாத புறஜாதியான விசுவாசிகளை சற்று தாழ்வாக கருதினார்கள். கலாத்தியாவில் அப்போஸ்தலனாகிய பவுல் திருச்சபை நாட்டிய சில காலத்திற்கு பின் இப்படிப்பட்ட சில போதனைகள் புகுந்ததால் விசுவாசிகள் பலர் பின்மாறி போயிருந்தனர். இதை சரிப்படுத்தும் வண்ணமாக பவுல் அப்போஸ்தலர் இந்நிருபத்தை எழுதியதாக நாம் பார்க்க முடிகிறது. இந்த புத்தகத்தின் ஒரு சில கண்ணோட்டத்தை நாம் பார்க்கும் பொழுது, முதலாவதாக பவுல் கலாத்தியருக்கு தன் வாழ்த்துதலையும் தான் எப்படி அப்போஸ்தல ஊழியத்தை பெற்றார் என்பதையும் கூறிக்கொள்கிறார். எருசலேமில் அப்போஸ்தலருடன் நடந்த கூடுகைகளை பற்றியும் அந்தியோகியாவில் பேதுரு செய்த தவறை கூறி அதை தான் முகமுகமாக எதிர்த்ததையும் பவுல் தெரிவிக்கிறார். பவுல் கலாத்தியரை கடிந்து கொள்ளுகிறார். நியாயப்பிரமாணத்தின் நோக்கத்தை கூறி விசுவாசத்தினால்
எல்லாரும் ஆபிரகாமின் பிள்ளைகளாக எண்ணப்படுவதை விளக்கி காண்பிக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கும் விடுதலை, கலாத்தியரை குறித்து பவுல் கொண்டிருந்த கரிசனை, பழைய ஏற்பாட்டிலிருந்து ஈசாக்கு, இஸ்மவேல் இவர்களை பற்றிய உதாரணத்திலிருந்து சத்தியத்தை மிகவும் தெளிவாக விளக்கி காண்பிக்கிறார். விடுதலை அனுபவிக்கும் விசுவாசிகளுக்கு விருத்த சேதனம் தேவையில்லை என்று கூறி மாம்சத்தின் கிரியைகளையும் ஆவிக்குரிய கனிகளை பற்றியும் எழுதுகிறார். நடைமுறை வாழ்க்கைக்கான ஆலோசனைகள் மிகவும் தெளிவாக பவுல் மூலமாக கூறப்பட்டுள்ளது. தன் தனிப்பட்ட அனுபவங்களையும் கூறி இந்த கலாத்தியர் நிருபத்தை எழுதி வைத்திருக்கிறார். இந்த புத்தகத்திலே ஒரு சில சிறப்பு அம்சங்களை நாம் பார்க்க முடியும். இந்த நிருபம் சுவிசேஷத்தின் மையமாக இருக்கிறது. கலாத்திய நிருபம் திருச்சபையின் அரசியல் சாசனம் என்று அழைக்கப்படுகிறது. இந்நிருபம் கூறும் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ற செய்தியை லூத்தர் வாசித்த போது அது அவருக்கு மாபெரும் ஆவிக்குரிய விழிப்புணர்வை கொடுத்து மார்க்க மறுமலர்ச்சிக்கு வழிவகுத்தது. விசுவாசம், கிருபை, விடுதலை, சிலுவை என்று வார்த்தைகள் அடிக்கடி இடம்பெறுகின்றன. இந்த புத்தகத்தின் முக்கிய செய்தியாக நியாயப்பிரமாணம் விசுவாசத்தை உருவாக்குவதில்லை, அது சாபத்தை மட்டுமே கொடுக்கிறது. மனிதன் ரட்சிப்பை சம்பாதித்து கொள்ள முடியாது. மனிதனின் கிரியைகளும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளும் நிலைத்திருப்பதில்லை. ரட்சிப்பு தேவனுடைய ஓர் இலவச ஈவாகும். அது கிருபையினால் அருளப்படுகிறது. கலாத்திய நிருபத்தின் செய்தி விடுதலையின் செய்தி என்று தெளிவாக விளங்குகிறது. ஆனால் அதில் மிகவும் முக்கியமாக கீழ்ப்படிதலும் உண்டு என்று நாம் பார்க்க முடியும். புறஜாதியார் யூதர்களைப் போல வாழ வேண்டியதில்லை, யூதர்கள் புறஜாதியாரைப் போல் வாழ வேண்டியதில்லை. இந்த புத்தகத்தின் ஒரு சில முக்கியமான பொருள் அடக்கத்தை நாம் பார்க்கும் பொழுது, பவுலின் அனுபவம் மற்றும் செய்தியின் காரியங்களிலே கிரியைகளினால் அல்ல, விசுவாசத்தினால் மட்டுமே ஒரு மனிதன் நீதிமானாக்கப்படுகிறான் என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தால் மட்டுமே நீதிமானாக்கப்படுவதற்கு நாம் பின்னோக்கி பார்க்கக்கூடாது. நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது என்பதை கவனிக்க வேண்டும். கிறிஸ்துவின் விடுதலையில் உறுதியாக நிற்க வேண்டும். சத்தியத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். விசுவாசியின் வாழ்க்கையும் நடக்கையும் சுயாதீனமும் ஆவிக்கு ஏற்றதும் காணப்படுகிறது. இந்த புத்தகத்தை நாம் நடைமுறைப்படுத்துவதை குறித்து பார்க்கும் பொழுது, சபைக்குள்ளே கள்ள போதகம் எவ்வளவும் சத்தியத்தை நெருங்கி நிற்கிறது என்பதை கவனிக்க வேண்டும். அங்கே கொஞ்சம் நீக்கி இங்கே கொஞ்சம் சேர்த்து எவ்வளவாக அது சுவிசேஷத்தின் பரிசுத்தத்தை புரட்டுகிறது என்பதை விழிப்புடன் கவனிக்க வேண்டும். கிறிஸ்து இயேசுவுக்குள் உண்டான சுயாதீனத்தை நாம் பார்த்து நம்மை நியாய பிரமாணத்துக்கு அடிமைகளாக்கும் பொருட்டாக பக்க வழியாய் சிலர் நுழைந்திருக்கிறார்கள் என்று பவுல் எச்சரிக்கிறார். விருத்த சேதன போதனைகள் சபைக்குள்ளே வந்ததற்காக அப்படி கூறுகிறார். ஒரு ஊழியக்காரரோ விசுவாசியோ இரட்டை வேஷம் போடக்கூடாது என்று மிகவும் தெளிவாக கண்டிக்கிறார். பேதுரு ஆரம்பத்தில் புறஜாதி கிறிஸ்தவர்களோடு சேர்ந்து உணவருந்தினார் என்று அங்கே பேதுருவை கண்டிப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் சில யூத மத கொள்கைகளையும் பின்பற்ற வேண்டும் என்று போதித்த கிறிஸ்தவ தலைவர்களில் சிலர் வந்தபோது அவன் புறஜாதியாரிடமிருந்து முழுவதுமாய் தன்னை பிரித்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். யூத மார்க்கத்தார் தன்னை என்ன நினைப்பார்களோ என்று பேதுரு பயந்து கொண்டிருந்ததையும் நாம் பார்க்க முடிகிறது. மனித முயற்சியை அல்ல, தேவனுடைய வழியையே எப்போதும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகார் மூலமாக இஸ்மவேலை பெற்றது மனித முயற்சியாகும். சாராவின் மூலமாக ஈசாக்கு பிறந்தது தேவனுடைய வழியாகும். மனுஷனை அல்ல, தேவனையே பிரியப்படுத்துவதற்காக நாம் இருக்க வேண்டும். பவுல் அறிவித்த சுவிசேஷ செய்தி யூத மார்க்கத்தாருக்கு அது விருப்பமுடையதாக இல்லாமல் இருந்தாலும் பவுல் அவர்களுக்காக சுவிசேஷத்தின் செய்தியை மாற்றாமல் தேவன் தனக்கு வெளிப்படுத்தினபடியே ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்ததை மிகவும் தெளிவாக முதல் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் பார்க்க முடிகிறது. இந்த கலாத்தியர் நிருபத்தை நாம் சுருக்கமாக சொல்ல வேண்டுமேயானால் 3 முக்கிய காரியங்களை நாம் பார்க்க முடியும். ஆண்டவரால் தனக்கு கொடுக்கப்பட்ட அப்போஸ்தல ஊழியத்தின் அதிகாரங்களை பற்றிய விளக்கத்தை பவுல் மூலமாக நாம் பார்க்க முடிகிறது.
கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு நீதிமான் ஆக்கப்படுவதை பற்றிய விளக்கத்தை பார்க்க முடிகிறது. விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டவர்கள் வாழ வேண்டிய விதம் பற்றிய விளக்கத்தையும் 5ஆம் அதிகாரத்திலும் 6ஆம் அதிகாரத்திலும் நாம் பார்க்க முடிகிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. நாமும் கூட கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த பவுல் அப்போஸ்தலனுடைய அபிஷேகம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவர் மேலும் தங்கியிருப்பதாக. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.